மக்களே, இன்று நாம் திருக்குறள் 403ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் இயலில் கல்லாமை அதிகாரத்தின் 3ஆம் குறள். கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லாது இருக்கப் பெறின். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், எவன் ஒழியாதவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தவரின் கற்றலின் முன் அவர் அமைதியாக வேண்டாதமிழ் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான். அதாவது தானே கட்டுப்படுத்தி உகந்த பொழுதில் மட்டுமே சொல்ல வேண்டும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், சொல் பலமாகவும் தவறு பேசும் போது சிக்கல் அதிகரிக்கும். ஆகையால் அமைதியை காப்பாற்றி சூழ்நிலைக்கு ஏற்ற முறையில் பேசுதல் வாழ்க்கையை எளிதாக்கும். உதாரணமாக, உங்கள் மேலாளர் தவறு செய்த போதும் உடனடி கண்டனம் செய்யாமல் அமைதியாக தந்தை சொல்லி பின்னர் தீர்வு முன்வைப்பது. மற்றொரு உதாரணம், சங்கீத குழுவில் ஒருவரின் பிழை உள்ளதை காணும் போது அவர் மயக்கம் உணர்ந்து பாராட்டும் பின்னர் மெதுவாக கூறுவது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் சமூக வினாக்கள், வேலையிடம், குடும்பம் ஆகிய இடங்களில் மோதல் குறையும். அதனால் நாம் நிலைத்த மனம், உறவுகள் மேம்படும், மன அழுத்தம் குறையும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்கப் பெறின். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.